ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்மிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஏன்னா ஜிம்மருக்காகவே வெயிட் பண்ணின்னுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர். ஸோ அங்கே ஒரு ஜாப் போட்டுக்கிறாங்கன்னா அதை நம்ம பார்க்க வேண்டியது தான். ஸோ நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ தான் என் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களால் முடிஞ்ச லைக் போடுங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்ப்போம். என்ன போஸ்ட்டில் வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே ஃபீல்ட் டேட்டா கலெக்டர் வந்து எடுக்கிறாங்க. அது குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இன் சைக்காலஜி, சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக் ஹெல்த்து, சோஷியலி அண்ட் நர்சிங்கு, இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அது ரிலேட்டட் ஏரியாலாம் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இது வந்து பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் அது படிச்சிலன்னா இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் இன் சைக்காலஜி வந்து படிச்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் 2 years எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கணும். என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். இது வந்து ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஃப்ளூவன்சி டு கம்யூனிகேஷனில் ஃப்ளூவன்சியாக இருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்களோ அதில் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்து ஹெல்த் ரிலேட்டட் பேஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அது வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து லிமிட் வந்து 40 years வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, தெலுங்கு வந்து மேண்டட்ரியாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் யானம், பாண்டிச்சேரி அங்கே வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணினே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் 3 நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025 வரைக்கும், February 2025 வரைக்கும் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்துனே இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்து உங்களுக்கு பே பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி வந்து 45,000 வந்து உங்களுக்கு பே பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து லோக்கல் அலோவன்ஸ் வந்து அதில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். சைட்டு அப்பப்போ போய் வந்து பார்க்குற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 45,000 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மந்த்லி. ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டில் என்ன தான், நேஷ்னல் மென்டல் ஹெல்த் சர்வே 2. இதுதான் வந்து ப்ராஜெக்ட் டைட்டில். இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஃபண்டு யார் ப்ரொவைட் பண்ணால், MOHFWன்ற ஒரு ஏஜென்சி வந்து ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ப்ராஜெக்டோட இன்வெஸ்டிகேட்டர் யாருன்னு பார்த்தா டாக்டர் மகாலட்சுமி தான் ப்ராஜெக்டோட இன்வெஸ்டிகேட்டர். என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் PSM ஜிம்மர். அங்கே தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ வில்லிங் ட்ராவல் கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து சர்வே சூப்பர்வைசர், லோக்கல் கோஆர்டினேட், எக்ஸ்பீரியன்ஸின்னு வந்து சர்வே அதிலலாம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் ஃபார் ஃபீல்டு டேட்டா கலெக்ஷனில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். அண்ட் பேக்கப் டெய்லி பேஸில் வந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுற மாரி இருக்கும். வீக்லி டேட்டா வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் மெயில் ஐடியில் வந்து உங்கள் CV ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கோர்ஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஒரிஜினல் நீங்கள் தர மாதிரி இருக்காது. ஸ்கேன் பண்ணி வந்து தர மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 5/8/2024 5 PM வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மெயில் ஐடி நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து தராங்க. இந்த நேமில் இப்படி சேவ் பண்ணணும் அதை வந்து சொல்கிறாங்க. கேண்டிடேட் நேமு ப்ளஸ் போஸ்ட்டு அப்படி. அது வந்து நேமு இயர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து PDF நேமாக வைக்கணும். இப்போ வந்து ஜேம்ஸுன்ற நேமு, அதில் வந்து இயர் வந்து டிசம்பர் இயர் வந்து 2023 அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து அந்த நேம் வந்து வச்சு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது லாஸ்ட் டேட் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ CV அந்த டாக்குமெண்ட்டு அதெல்லாம் வந்து லாஸ்ட் எப்போ நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் 6/8/2024 வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும்.
இப்போ வந்து செலக்டட் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ஜிப்மரோட வெப்சைட்லேயே வந்து அவங்க நேமெல்லாம் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாரிங்கன்னா உங்கள் சிவி அப்ளிகேஷன் அதெல்லாம் எடுத்துன்னு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இது வந்து எக்ஸாம் வந்து கிடையாது. இன்டர்வியூ எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். சிலபஸ் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க. சர்வே மெத்தட்ஸு, சைக்காலஜி, சிஎம்எஸ்ஸு, மெத்தட் இன்டர்வியூ டெக்னிக்ஸு, ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் கண்ட்ரோலு, பேசிக்ஸ் இங்கிலீஷு அண்ட் தெலுங்கு, அதெல்லாம் வச்சு ஒரு ஆப்டிடியூட் மாரி இதான் வந்து சிலபஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து பியூர்லி ஃபார் கான்ட்ராக்ட் பேசிஸ். நீங்கள் வந்து இடத்துக்கு இடம் நீங்கள் வந்து சைட்டுக்கு வந்து அப்பப்போ போகிற மாரி இருக்கணும். வந்து வேலிட் இமெயில் நேம், ப்ரொஃபைல் நம்பர் வந்து கம்பல்சரி. அதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புரியும். இது நம்மளுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டை மட்டும் லாஸ்ட்டாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து டென்ஷட்டாக வந்து இன்டர்வியூ எப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 9/8/2024 10 AM வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு பே லெவல் ப்ளஸ் வந்து ஒர்க்கு வந்து சைட்டில் தான். ஸோ இதுக்குன்னு ஏகப்பட்ட பேருக்கு இந்த ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த அதுக்கு வந்து நீங்கள் செட் ஆகலைன்னா டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து படித்து பார்த்துட்டு ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பை கைஸ். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கேட்கல. பை கைஸ், பார்ப்போம்.